வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரையும் நம் தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் நிறைவோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மாத்திரமே மகிமையுண்டாவதாக. ஆமென். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே நாம் கலிகூர்ந்து மகிழ கடவோம் என்ற வார்த்தையின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பிதாவுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியானுடைய தயவினாலும் இந்த நாளில் நமக்கு சுகத்தையும் ஜீவனையும் கொடுத்து அவருடைய சமூகத்தில் கூடி வருகிற பாக்கியத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக அவருக்கு கொடார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவன் நல்லவர். நம்மை மீட்க வந்த நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க இந்த உலகத்திலே தேவகுமாரனாக அவதரித்த ஆண்டவர் அவதரித்ததை நினைவு கூர்ந்து இந்த நாளிலே அவருடைய பாதத்தில் பணிந்து கொள்ள நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்துக்கு மகிமையாக. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றுதான் பிறந்தார் என்பது அல்ல. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் பிறந்தது உண்மை, சத்தியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். நம்மை மீட்க வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நம்மை மீட்க வந்தது, நம்மை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆண்டவர் நம்மளுக்காக பிறந்தார். அவர் பிறந்ததுனாலே தான் நாம் இந்த உலகத்திலே நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றப்பட்டு வருகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாக பிறந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் நம் ஒவ்வொரு மேலும் உலகத்திற்கு அனைவருக்கும் உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். நாளிலே தேவ சமூகத்தில் நம்மை மீட்க வந்த மீட்பரை மகிமைப்படுத்தி நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலிபீடத்திலே படைத்தோம். அவர் தம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய கழுவி சுத்திகரித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் தம்முடைய அளவற்ற அன்பினால் நம் உள்ளங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களிலே அவர் ஆளுகை செய்து அவருடைய சித்தத்துக்கு ஏதுவாக இந்த பூமியிலே நம்மை வழிநடத்தி வருகிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரத்தில் தேவன் நம்மை மீட்க பிறந்த மீட்பரை மகிமைப்படுத்தி பாடினோம். என் உள்ளத்திலும் நம்ம எல்லாரும் நீதிமான் மகிழ்ந்து பாடுகிறான். தேவன் கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்திலே அவரை துதிக்கிற துதி, அவரை பொழுது கொண்டே இருப்பதற்காகத்தான் தேவன் உங்களை என்னையும் தம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இவர்களை நான் இவர்களை தேர்ந்து கொண்டேன். நோக்கம் என்ன? இவர்கள் என்னுடைய துதியை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா. எப்பொழுது நாம் மீட்கப்பட்டோமோ அன்று முதல் இந்த பூமியிலே ஜீவனுள்ள நாளெல்லாம் மாத்திரமல்ல, நித்தியமாக பரலோகத்திலே அவரை துதித்துக் கொண்டே இருக்க போகிறோம். அதுக்காகத்தான் உங்களை என்னையும் பூமியிலிருந்து பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த துதி ஓய்வதே இல்லை. அல்லேலூயா. இம்மையில மாத்திரமல்ல, மறுமையில. ஆமென். யுகயுகமாக, 1000 ஆண்டு அல்ல, யுகயுகமாக. ஆமென். அதான் தாவீது ராஜா சொல்கிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். அடுத்தது என்ன சொல்கிறார்? நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். என்ன அர்த்தம்? நான் உயிரோடு இருக்க மட்டும் என்பது பூமியில. அல்லேலூயா. நான் மாம்சத்திலே உயிரோடு இருக்க நாள் எல்லாம் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை இயேசுவை பாடுவேன். அது மாத்திரம் அல்ல, நித்தியமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே நீங்களும் நான் இருக்க போகிறோம் அல்லவா. அவர் யுகயுகமாக உள்ளளவும் அவரை கீர்த்தனம் பண்ண போகிறேன். ஆமென். கர்த்தருக்கு கொடாக்கொடி ஸ்தோத்திரம். கூட சேர்ந்து நம்ம உள்ளத்தில் ஒரு பாடலை பாட ஆவியானவரோட வாங்கி கொடுக்கிறார். எல்லாருக்கும் பழைய பாடல் தான், ஆனால் என்றைக்கு அது புதுமையான பாடல். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே. இந்த பாடல் எத்தனை பேருக்கு தெரியும்? அல்லேலூயா. கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த பாத்திபனை யூத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே
ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மாறி சுதனை புல் மீது அமிழ்துக்கு அழுதவனை, புல் மீது அமிழ்துக்கு அழுதவனை, புல் மீது அமிழ்துக்கு அழுதவனை. முன்னணி நீருற்ற சின்ன குமாரனை, முன்னணி நீருற்ற சின்ன குமாரனை, முன்னுரை நூற்படியின் நில தோற்றோனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. கந்தை போதிந்தவனை, மனோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை, வானோர்களும் வந்தடி பணிபவனை. மந்தைய காணந்த மாட்சி அளித்தோனை, மந்தைய காணந்த மாட்சி அளித்தோனை, வானபரன் என்னும் ஞான குணவானை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பொன்னுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரம் ஏறிய உம்பர்கணத்தோடு, அம்பரம் ஏறிய உம்பர்கணத்தோடு அன்பு பெற நின்று பைபொன் மலர் குவி ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த, பாத்திரமாகையும் மாற்றம் கருணை வைத்த பார்த்திபனை யூத கோத்திரனை என்னும் ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே, ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் ஒருவரே நம்முடைய ஒவ்வொருடைய துதிக்கு ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரர். அல்லேலூயா. நாம் உயிருள்ள நாளெல்லாம் அவரை வாழ்த்துவதற்கு நம் ஆயினால் பாடாது. எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாலும், எத்தனை நாவுகள் பாடினாலும் அவர் புகழை பாடி ஓயாது. அல்லேலூயா. நம்முடைய ஆவல் தீராது. அல்லேலூயா. தேவன் நல்லவர். அவரே நமக்கு சந்தோஷத்துக்கு காரணம். நீங்களும் நான் ஏன் மகிழ்ந்திருக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இதோ எல்லா ஜனத்துக்கும், கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை, அப்பெல்லாம் ஆண்டு பிறக்கும் போது கிறிஸ்தவர்கள் என்பது ஆண்டு கிடையில, முஸ்லீம் என்பது இல்லை, மனிதர்களுக்கு. அல்லேலூயா. எல்லா மனிதருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று நற்செய்தியை அறிவித்த முதல் நற்செய்தியாளர்கள் யாரு? தேவதூதர்கள். அல்லேலூயா. தேவதூதர்கள் அறிவித்த நற்செய்தியை, அந்த பாக்கியத்தை மனிதர்களாகிய உங்களுக்கு எனக்கும் அந்த நற்செய்தியை உலகமெங்கு அறிவிக்கிறதுக்கு நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. மட்பாண்டங்களாகிய நம்மை தேவதூதர்களாலே அறிவித்த நற்செய்தி, அறிவிக்க வேண்டிய நற்செய்தி. வெளிப்படுத்த விஷயத்துல பார்க்கிறோம், தூதர்கள் கடைசியா வரும்போது நித்திய சுவிசேஷத்தை அவர்கள் வாயில ஆண்டு கொடுக்கிறார். வெளிப்படுத்த விஷயத்தில் பார்க்கிறோம், தூதர்கள் முதல் நற்செய்தியும் சொன்னவங்க யாரு? தூதர்கள் தான். கடைசி நற்செய்தி சொல்ல போறவங்களும் தூதர்கள் தான். தூதர்கள் வாயில நித்திய சுவிசேஷத்தை உடையவனாக தூதன் பறந்து வந்து சொன்ன நற்செய்தி என்ன தெரியுமா? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை தொழுது கொள்ளுங்கள் என்பதுதான் நித்திய சுவிசேஷம். இது வெளிப்பட்ட விஷயத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா.
ஆமென். இந்த நித்திய சுவிசேஷத்தினால நீங்களும் நானும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொண்டு இந்த உலகத்திலே மகிழ்ந்த மகிழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இருப்பதை வைத்து சந்தோஷம் அல்ல, இல்லாததுனால ஏந்து போகிற சந்தோஷம் அல்ல, எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிற நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதினால் வருகிற சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை ஒருவனாலும் உங்களிலிருந்து என்னிலிருந்து எடுத்து போட முடியாது, முடியவே முடியாது. அல்லேலூயா. ஆமென். மிகுந்த சந்தோஷத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக பிறந்து நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார். இந்த நாளில் மகிழ்ந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் மீட்பர் பிறந்ததை நினைவு கூறுகிறோம். இந்த நாள் அல்ல, அல்லேலூயா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அல்ல, அவர் பிறந்ததின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. ஆமென். எனக்கு கூட வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி, ஒரு தெரிஞ்ச சகோதரி, இந்த நாளுக்கு கிறிஸ்துமஸ் அல்ல, டிசம்பர் 25 கிறிஸ்துமஸ் தினம் அல்ல, இதை அவங்க ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி இத்தாலியில் ரோமர்கள் தமூஸுக்காக அழுது புலம்பின ஒரு பண்டிகையை இதில் கொண்டு வந்தார்கள். அதாவது யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள். அல்லேலூயா. யூதர்களுக்கு அவர் இடர்களாக இருக்கிறார், பைத்தியமாய் தோன்றுகிற கிரேக்கருக்கு உங்களுக்கு எனக்கும் ஞானமாய் இருக்கிறார். அவர்கள் இடறி விடுகிறார்கள். நாம் நாளை குறித்து பெருமை பார்க்கல, பிறந்தவரை குறித்து நாம் மகிமை புகழ்ந்து பாடுகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மளுடைய நாட்டில் அல்ல என்ன. ஆகவே கர்த்தர் பரிசுத்த ஆவியான பவுல் முறை சொல்கிறார், தேவனுடைய பிள்ளைகள் எந்த நாளை நாம் விசேஷித்துக் கொள்கிறோமோ கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கு விசேஷித்துக் இருக்கிறான். நீங்கள் எந்த நாளையும் கர்த்தருக்காக நியமித்துக் கொள்ள வேண்டியிருக்கும். நான் எந்த நாள்? எல்லா நாளுமே. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று முதல் ஒவ்வொரு நாளும். ஏனென்றால் அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துமஸ் தான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து பிறந்த நாள் மகிழ்ச்சி. வருஷத்துக்கு ஒரு நாள் அல்ல, வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும், எந்த நேரமும், இரவும் பகலும், துன்பத்திலும் இன்பத்திலும் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், பவுல் சொல்வது போல என் நிலையில் இருந்தாலும் மனரமியமாக மகிழ்ச்சியாக இதே கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தினால நிறைந்திருக்க முடியும். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். என்னுடைய வாழ்க்கையில வேதத்தை திறக்கும் போது கண்ணில் பட்ட முதல் அதிகாரம் இதுதான். என் கையில 19 வயதுல என் கையில கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாடு மட்டும்தான். அது திறந்த உடனே மத்தேயு சுவிசேஷம் வந்தது. முதல் அதிகாரத்தை இன்று வரைக்கும் சுவைத்துக் கொண்டே இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை மகிழ்ச்சியோடு வாசிப்போமா? இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். 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 அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இந்த வார்த்தை நம்ம நற்செய்தியுடைய துவக்கம், ஆதாரம், சாராம்சம். அல்லேலூயா. நற்செய்தி முழுவதும் இந்த பகுதியில் ஆரம்பிக்கப்படுகிறது, அறிவிக்கப்படுகிறது, எல்லாமே அதில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 18 வசனத்தை வாசித்தோம். இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரம் ஆவது. ஜனனம்னு என்ன அர்த்தம்? ஜனனம்னா பிறப்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பினுடைய விவரம்.
ஜனனம் என்று போடப்பட்டிருக்கு. ஜனனம் சமஸ்கிருத வார்த்தை, தமிழில் பிறப்பு, ஜனனம் மரணம். அல்லையா? ஜெனிப்பித்தல், ஜனனம், அதனுடைய விவரத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் விவரம், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் விவரம் என்று பார்க்கிறோம். இந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது 25 வசனம் இருக்கு. இந்த 25 வசனத்துல இயேசு இயேசு என்ற வார்த்தை, ஆண்டோடைய நாமம் எத்தனை முறை எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? இந்த அதிகாரத்துல மட்டும் இயேசு என்ற ஆண்டோடைய நாமம் எத்தனை முறை என்று பார்த்தோமானால் எத்தனை முறை அது பார்க்கலாம். 5 முறை. நேரம் குறைவாக இருக்கிறாங்க, மனதில் பதித்துக் கொள்வோம். இயேசு 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 என்று 5 முறை இந்த அதிகாரத்தில் வருகிறது. இது எப்படி? முதல் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆமென். முதல்ல எங்க வருது? முதல் வசனத்திலேயே சுவிசேஷமே இயேசு, ஆண்டவர் இயேசு என்ற நாமத்துல தான் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மூளைக்கல் இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக 16ஆம் வசனத்தை ஒரு வாசிப்போம். அல்லேலூயா. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து என்னப்படுகிற இயேசு பிறந்தார். அல்லேலூயா. மூன்றாவதாக 18ஆம் வசனத்தை வாசித்தோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. மூன்றாவது வருதுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் விவரம் இயேசு என்ற மூன்றாவது அறிவிக்கப்படுகிறது. நான்காவதாக 21ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நான்காவதாக வருகிறது. ஐந்தாவதாக கடைசி வசனத்தை வாசிப்போம். 25. அவன் தன் முதற்கீழான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதென்று அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். யோசேப்பு தன் மனைவியாகிய மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். 5 முறை இந்த அதிகாரத்துல இயேசு இயேசு என்று பெயர் வருகிறது. அல்லேலூயா. இயேசு என்ற திருநாமத்திற்கு என்னாலுமே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. கிறிஸ்து என்ற வார்த்தை கூட பழைய இருக்குது. மேசியா, கிறிஸ்து என்ற நாமத்தினால ரட்சிப்பு. இயேசுவோடு சேர்ந்த கிறிஸ்து. அல்லேலூயா. கிறிஸ்துவாகிய இயேசு, இயேசுவா வந்த கிறிஸ்து. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தினாலே நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கட்டளையிடப்படவே இல்லை. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போதுதான் நமக்கு ரட்சிப்பு. ஆகவே இந்த இயேசு என்ற நாமத்தை நமக்கு அறிவித்தது, நாமத்தை உச்சரித்து நமக்கு அறிவித்தது முதலாவது யாரு? சொல்லுங்க. தூதர்கள். வானோர், வானத்துள்ளோர், பூவிலுள்ளோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி, மகிமைப்படுத்தும்படி, துதிக்கும்படி அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. பிதாவினாலே உச்சரிக்கப்பட்ட நாமம், தூதனாலே அறிவிக்கப்பட்ட நாமம், நீங்கள் நானும் தொழுது கொள்கிற நாமம் இயேசு என்ற திருநாமம். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் 5 முறை வருது பார்க்கிறோம். சரி, இது நம்முடைய சிந்தனைக்கு இயேசு என்ற நாமம். ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு வார்த்தையாக, வசனமாக, அதிகாரமாக நாம் ருசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் ஆத்தும பசி. பசி 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 3 பசி தான் வாழ்க்கையில. சரீர பசி, ஆத்தும பசி, என்னது ஆவிக்குரிய பசி, அறிவு பசி, ஆன்மீக பசி. இந்த பசி என்பதுன்னா அடக்க முடியாது. அந்த பசி நிறைவேறுவது அந்த பசி, அதுதான் பேர் பசி, பிணி என்றுவாங்க. பசி என்றால் ஒரு பிணி. அது சுகமா, அது திருப்தி ஆகிற வரைக்கும் அந்த பசி தேவை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இங்க வேதத்தை ருசிக்கும்படியாக இயேசு என்ற நாமம் 5 முறை போடப்படுகிறது. இப்பொழுது
18ஆம் வசனத்தை தயவுசெய்து திரும்பவும் வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. ஆமென். இந்த வசனத்தை தியானிக்கும் போது இரவெல்லாம் ஆண்டவர் எனக்கு புது விளக்கங்களை கொடுக்கிறார். நம்ம அவளோடு தேடும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றுகிறோமோ அவளுக்கு அவ்வளவு நீர் ஊற்று பிறக்கும். இல்லையா? சரிங்களா? அதாவது மணக்கேணி தோண்ட தோண்ட தண்ணீர் சொல்ல போல நம்ம கற்றணைத்து ஊறும் அறிவு. இல்லையா? மாந்தருக்கு தொட்டணைத்து ஊறும் மணக்கேணி, மாந்தருக்கு கற்றணைத்து ஊறும் அறிவு. அப்போ வேதத்தை நம்ம எவ்வளவு வாஞ்சியோடு தோன்றமோ அவ்வளவு நீர் ஊற்று புறப்படுகிறது. இங்க 18ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இது ஆவியானவர் எப்படி விளக்க போய்த்தார்னா, அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் மரியாளுக்கு நல்ல பங்கை அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு அருமையாக நடத்துகிறார். இதுல அவள் மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இந்த வார்த்தை எப்படி ஒருத்தனா, நீங்கள் நானும் ஒரு மரியாதை போல. அல்லையா? நீங்களும் நானும் ஒரு மரியாள். எப்படின்னா, மரியாளுடைய கற்பத்திலே வார்த்தை மனு உருவானார் இல்லையா? அவர் நம்முடைய அப்போ மரியாதை வயிற்றில தேவாதி தேவன் பரிசுத்த ஆவியானவர், ஆவியாகிய தேவன், மெய்யான தேவன், ஒன்றான மெய் தேவன், வார்த்தையான தேவன் மரியாளுடைய கற்பத்திலே குடிகொள்கிறார். கற்பவதி குழந்தையாக மனு உருவாக்குகிறார். எப்படி ஆகிறார்? பரிசுத்த ஆவியினாலே ஆகிறார். அல்லையா? இதுல என்னன்னா, நீங்களும் நானும் மரியாதை போல கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளே பிறக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினால மட்டும்தான் நாம் கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் பிரவேசிக்க முடியும் என்பதை ஆண்டவர் விளக்கப்படுத்தினார். இதை ஆவிக்குரிய விளக்கம். மரியாள் கர்ப்பவதியானது எப்படி? மாம்சத்தினால் அல்ல, புருஷனுடைய சித்தத்தினால் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே. மரியாளுக்கு இது எப்படி ஆகும்? உலக பிரகாரமாக கணவன் மனைவி எந்த ஆதாம் முதல் கடைசி மனிதருக்கு அதுதான் தேவனுடைய திட்டம். ஆனால் மரியாளுக்கு இது எப்படி ஆகும்? இது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உண்மை நிழலிடுவார். உன்னிடத்திலே ஒரு பிரத்தியாக பிறக்கிறது, பிதாவினால் உண்டாகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர், தேவாவியானவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார். நீங்களும் நானும் மரியா ஏன் நீங்கள் நானும் கிறிஸ்தவள் ஆனோம் கேள்விப்பட்ட எதனால? மனுஷருடைய நோக்கத்தால் அல்ல. யோவான் 1:12 வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1 12:13 வாசிப்போமா? யோவான் சுவிசேஷம் 1:12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். இந்த வார்த்தையை ஆவியானவர் இணைக்கிறார். ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை ஜோடி இல்லாமல் போகாது. அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு விளக்கத்தை பல இடங்களிலே கோர்த்து வைத்திருக்கிறார். தேடுங்கள் கண்டறிவீர்கள். அல்லேலூயா. ஆவியானவர் வார்த்தைக்கு வார்த்தை விளக்கத்தை கொண்டு போவார். இங்க அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டவருக்கு காரணம் பரிசுத்த ஆவியினால் மட்டுமே தான். நம்முடைய அறிவினால் அல்ல, மற்றவருடைய கண்டிப்பினால் அல்ல, மற்றவருடைய கட்டாயத்தினால் அல்ல. ஒருவரும் மற்றவர்களால கிறிஸ்தவனாக தேவனுடைய பிள்ளையாக மாற்ற முடியாது. வேற மாற்றலாம், ஞானத்தோட எடுக்க வைக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளை என்று யோவான் 1:12 தேவனே அதிகாரம் கொடுக்க, தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யார் கொடுத்தது? நான் உங்களுக்கு அல்ல, நீங்க எனக்கு அல்ல.
ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசிக்கல, தேவனே கொடுக்கணும். அப்ப தேவனே நமக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார் என்றால் என்ன அர்த்தம்? பசுத்த ஆவினாலே கிறிஸ்து நமக்குள்ளே உற்பத்தி ஆக வேண்டும், பிரவேசிக்க வேண்டும், நமக்குள்ளே கிறிஸ்து உருவாக வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. அப்போ நீங்களான கிறிஸ்தவர்களாக தேவனுடைய பிள்ளையாக மாறுவது பசுத்த ஆவினாலே உண்டான. அல்லேலூயா. பசுத்த ஆவினாலே உண்டான. ஒருவரும் ஒருவரையும் மாற்ற முடியாது. மனம் மாற்றம், அதுதான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது. மரியாள் மன ஒப்பு கொடுத்தார். அவர் தன்னை உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, உலக பிரகாரம் அல்ல, கிறிஸ்து எனக்கு இது பசுத்தாவினால் உண்டாகும் என்று சொன்ன உடனே அது வார்த்தை விளங்குதோ விளங்கவில்லையோ, பாதி புரிந்ததோ பாதி புரியவில்லையோ, டோட்டல் சரண்டிங், அதாவது முழுமையாக மரியாள் அர்ப்பணித்த போது கிறிஸ்து அவருக்குள்ளே கற்பமாக உற்பத்தி ஆனார். உங்களுக்குள்ள எனக்குள்ள பசுத்த ஆவியினால்தான் நீங்கள் நானும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். மரியாள் கிறிஸ்துவ எனக்குள்ள பிறக்க வேண்டும் என்று தேடி போகவில்லை, தேவனே மரியாதை சூஸ் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் நான் தேவனாலே சூஸ் பண்ணப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், முன்குறிக்கப்பட்டவர்கள். ஆகவேதான் உங்களுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கை நினைத்து போது ஆச்சரியம். என்னுடைய வாழ்க்கையில மிராக்கள் எதுன்னு கேட்டா நான் கிறிஸ்துவ பிள்ளையாக மாறுவது தான், மாறினது மட்டும்தான். அல்லேலூயா. அதை விட பெரிய அதிசயம் ஒண்ணுமே இல்லை. நீங்கள் நானும் ஆமென். ஆகவே கர்த்தர் நல்லவர். மரியாள் இந்த இடத்துல உங்க பேர் என்னையும் பேர் போட்டுங்க. கர்ப்பவதியானது கிறிஸ்துவை எனக்குள்ளே தங்கி இருக்க இடம் கொடுத்தது பசுத்தாவினாலே மட்டுமே என்பது முதலாவது காரியம். இரண்டாவதாக 19ஆம் வசனத்தை வாசிப்போம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். இந்த பகுதியில ஆவியானவர் வியாக்கியானம் எப்படி கொடுக்கிறாங்க? இந்த இடத்துல ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் நானும் ஒரு யோசேப்பாக பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படின்னா அவளுடைய புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை மரியாதை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். எப்படி இந்த இடத்துல நீங்கள் நானும் யோசிப்பாக வைத்து ஆவியானவர் விளக்கப்பட்டதுன்னா, நம்முடைய பிள்ளைகள் உதாரணமாக நீங்களோ பெற்றோரோ கணவனோ மனைவியோ பெற்றோரோ பிள்ளைகளோ முதலாவது ஆண்டவர் இயேசுவை பசுத்தாவினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெறலாம். அதை அங்கீகரிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் நான் யோசிப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை என் கணவர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா சில மனைவிகள் என்ன செய்வாங்க? புரிந்து கொள்ள முடியாது இல்லையா? இவர் எப்படி கிறிஸ்தவராக மாறினார், இவருடைய வாழ்க்கை எப்படி டோட்டலா மாறிவிட்டது, இதுவரை இப்படி இருந்தாரே, இப்பொழுது கிறிஸ்துவுக்காகவே அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்குள்ள பைத்தியமாகிட்டாரு எப்படி? ஆனால் இவரை ரகசியமாக தள்ளிவிட யோசனையாயிருந்த யாக்கோபு ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அங்கீகரிக்க, அது கணவனுக்கு மனைவியோ, மனைவி ஏற்றுக்கொண்டதை கணவனோ, அல்லது பெற்றோர் ஏற்றுக்கொள்ளும் போது பிள்ளைகளோ, பிள்ளைகளில் ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் போது பெற்றோரோ புறம்பத்தருவதை பார்க்கிறோம். எப்படி ஆகி இவங்களை நெக்லெக்ட் பண்ணணும், இந்த நம்மளை விட்டு பிறப்படணும். சிலர் சொல்லுவாங்க என் வீட்டிலே வராதே போ, புரியுங்களா? ஆனா அவர் நீதிமான் தான். அவர் வேற இருக்கிற கொள்கையில ஒரு பிடிப்பு உள்ளவர் தான். அவருடைய ஒரு இந்து என்ற கொள்கையிலையோ நாத்திக கொள்கையிலையோ ஏதோ ஒரு கொள்கையில உறுதியா இருப்பார். அவருக்கு தனக்கு நீதிமான். ஆனால் என்னுடைய மனைவி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாரே, இவரை எப்படி தள்ளிவிடலாம்? புறக்கணிப்பது. ஆண்டு ஏற்றுக்கொண்டவர்களை அங்கீகரிக்க திட்டமிடுவது யோசேப்பினுடைய திட்டமாகிறது. நீங்கள் நானும் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை கிறிஸ்துவுக்காக வாழ விரும்புகிற, வாஞ்சிக்கிற, ஒப்பு கொடுத்துக்கிற கணவனை ஒரு மனைவி நிராகரிக்கப்படுறா, அவன் ஒரு யாக்கோபுடைய சிந்தனை. ஆண்டு ஏற்றுக்கொண்டவர்களை நீங்களும் நானும் யார் வெறுக்க தள்ளிவிட யோசனையாக இருப்போமானால் அந்த யோசனை யாக்கோபினுடைய யோசனையாக இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், யாக்கோபுக்கு இடைப்பட்டு என்ன சொல்கிறார்?
20ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொர்க்கத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆமென். அப்போ சிந்தனையாக இருக்கும்போது தேவனுடைய ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அங்கீகரிக்க அனுமதிக்க நாம் தவறும்போது அதை தள்ளிவிட யோசனை இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பேசுகிறார். தேவன் உணர்த்துகிறார். என்னன்னா, யோசேப்பே, நீ உன் மனைவி ஆகிய மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே, ஏனெனில் அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அல்லேலூயா. அப்போ கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளும் தேவனை நேசிக்க ஆரம்பிக்கும் போது பெற்றோரையும் யாருமே எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற சப்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. என் மகனே, உன் மகளை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன். என் மகளே, உன் கணவனை என்னுடைய ஊழியத்துக்கென்று எனக்கென்று விசேஷத்தை தெரிந்து கொண்டேன். என் மகனே, உன் மனைவி எனக்கென்று தெரிந்து கொண்டேன் சொல்லும்போது யோசேப்பு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. கீழ்ப்படிந்தார் தேவனுடைய ஆலோசனை. தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் நானும் யோசேப்பாக இருக்கும்போது நீதிமான் தான், ஆனால் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொருவரையும் தேவன் தமக்கென்று விசேஷத்தை கருவியாக தெரிந்து கொள்ளும் போது அதை நாம் அங்கீகரிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவியான சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அவர்கள் இருவரும் இணைத்து தேவன் செய்ய நினைக்கிற திட்டம் நிறைவேறும். அல்லேலூயா. ஆமென். இருவர் ஒருமித்து நடவாதிருந்தால் அவர் ஒருமித்து ஒரு மனம் இல்லாமல் ஒருமித்து நடப்பார்களோ? முடியாது. ஒரு ஊழியம் அழைக்கப்படும் போது அடிக்கடி என் உள்ளத்துல நானும் பேசிக்கொள்வோம். ஊழியத்துக்கு ஒரு சபையை நடத்துவது சாதாரண காரியம் அல்ல. ஒரு தனித்த ஆள் ஊழியம் செய்யலாம், தனித்து வீடுகளை சந்திக்கலாம். ஆனால் சபையை நடத்துவதற்கு ஒரு கணவன் மனைவி இணைந்து இசைவிட்டால் சபையை நடத்த முடியாது. இது ஆவியான திட்டம். தேவ பிள்ளை நீங்க எல்லாரும் ஆமோதிப்பீர்கள். அல்லேலூயா. சபையை நடத்துவதற்கு கணவன் மனைவி இருவர் மினிமம் ஒருமித்து இருக்க வேண்டும். பாலி அங்கிச்சோ அவர் மனைவி மாமியார் 2 பிள்ளைகள் என்று நினைக்கிறேன். 5 பேர் 5000 பேருக்கு அமர்ந்திருக்கிறது போல பிரசங்கம் பண்ணுவார். அது ஆண்டவர் அந்த 5 பேர் ஒருமனப்பட்டு இருந்ததுனால 5 லட்சம் என்ன பெருக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்துக்கு மரியாளும் யோசேப்பும் மரியாளுடைய ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டதுக்கு யாக்கோபு இசைந்து கொடுத்ததுனால தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கீழ்ப்படுத்ததுனால அவர்கள் இருவரையும் சேர்த்து தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. இந்த இடத்துல நீங்கள் நான் தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிற யோசேப்புகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமென். மூன்றாவதாக 21ஆம் வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். ஆமென். 21ஆம் வசனம். அவள் மரியாள் ஒரு குமாரனை, இந்த இடத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. தேவதூதன் யோசேப்புக்கு சொல்லும்போது கீழ்ப்படுத்தலுக்கு நடத்துகிறார். அடுத்ததாக திட்டத்தை தெரியப்படுத்துகிறார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அல்லேலூயா. வயிற்று இருக்கும்போது எந்த தாய் மாதாவுக்கும் பிறந்த உடனே ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா தெரியாது இல்லையா? இயற்கையா ஒரு 2-3 மாதம் பொறுத்து தான் ஸ்கேன் கூட சொல்றாங்க. ஆனா கருவுறு முன்னமே ஆண்டவர் உங்களை என்னை அதை கண்டிருக்கிறார். தாயின் கருவில உருவாகும் முன்னமே உன்னை இன்னார் மகன் என்று மாத்திரல்ல உன் பேரை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ற யோசேப்பு இடத்துல அவள் ஒரு ஆண் மகனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் மீட்பர், ரட்சகர் என்று பெயரிடு. ஏன் ரட்சகர் என்று பெயரிட சொல்கிறேன் என்றால் எதிலிருந்து ரட்சிப்பார், என்ன மீட்பை செய்வார் என்றால் அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை மீட்பார், ரட்சிப்பார், விடுதலை செய்வார். விடுதலை நாயகன். அல்லேலூயா. விடுதலை நாயகன். ஆமென்.
விடுதலை செய்கிறதற்காகவே அவர் பிறக்கிறார். யாரை விடுதலை செய்கிறாரா? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். ரட்சகர். ஆனா யாருக்கு ரட்சகர்? அவரு யாரு? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை, எல்லா உலகத்தில் எல்லாருடைய பாவத்தை நீக்கி ரட்சிக்கிறவர் அல்ல, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். அப்படியான உலக ரட்சகர் இல்லையா? யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 2 வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரத்துல 29 வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். யோவான் ஸ்நானக அருளப்பர் சொல்றாரு. யோவான் ஸ்நானகன் இயேசுவை தம்மிடத்தில் வர கண்டு என்ன சொல்றாரு? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசு ரட்சகர். என்னன்னா உலக ரட்சகர். உலகத்துல ஆதாம் முதல் கடைசி மனிதன் வரைக்கும் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னிக்க பிறந்தவர், ரட்சிக்க பிறந்தவர். அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர். அதனால்தான் தேவதூதன் சொல்கிறார், இந்த இயேசு பிறந்தது உங்களுக்காக, எனக்காக, ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்காக, ஒரு இனத்துக்காக, தேசத்துக்காக அல்ல, உலகத்திற்கு அத்தனை மக்களுக்காக, அத்தனை இன மக்களுக்காக, மொழி மக்களுக்காக, எல்லா மனிதருக்காக ரட்சகர் பிறந்த அவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவாட்டுக்குட்டி. அதே மறுபடியும் அதே யோவான் மறுபடியும் அதை இது மறுபடியும் அதை உறுதிப்படுத்துகிறார். 36 வசனம். யோவான் 1:36. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். ஆமென். மறுபடியும் சொல்றாரு. அவர் ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்னால பார்க்கும்போது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றார். அல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்ற பிறகு மறுநாளில் இயேசு ஆண்டவர் நடந்து போகும்போது இதோ தேவாட்டுக்குட்டி, நான் ஞானஸ்நானம் முந்தி கூட அறிவித்தனே, இதோ தேவாட்டுக்குட்டி சொன்ன உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த யோவானுடைய சீஷர்கள், அதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இவரை யோவானை விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு பின் சென்றார்கள். யோவான் தடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தான் ரட்சகர், நான் அல்ல, அவர் தான் ரட்சகர். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். இன்னைக்கு நீங்கள் நானும் தனக்கு சீஷர்களாக தேர்ந்தெடுக்கிறது நம்ம படிச்சோம். இயேசுவை பின்பற்றுவதற்காக தான் நீங்களும் நானும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்யணும். பிள்ளைகள் பெற்றோரை எங்களுக்கு தான் கீழ்ப்படினல்ல, பிள்ளைகள் இயேசுவை பின்பற்ற வைக்க வேண்டும். நீங்கள் என்னை இயேசுக்கு பின்பற்ற விட இடம் கொடுக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை தனக்கு சீஷர்களாக மாற்றுவது கூடாது, இயேசுக்கு சீஷர்களாய் மாற்ற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் யோவான் ஸ்நானனை போல இருக்க வேண்டும். நான் அல்ல, அவர்தான் மேசியா, அவர்தான் ரட்சகர், அவரை பின்பற்றுங்கள். ஆமென். இங்க இயேசு யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு சொல்லும்போது இது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டின்னு சொல்றார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க அவர் உலக சிலுவையில மரித்தார். சிலுவையில மரித்த போது எல்லாருக்கும் பாவம் மன்னிப்பை தம்முடைய ரத்தத்தினாலே மீட்பை உண்டு பண்ணினார். என்ன மீட்பு? சிலுவையில் அவர் ரத்தம் ஜீவனை கொடுத்து எல்லாம் முடிந்தது என்று முத்திரை போட்டது. என்ன தெரியுமா? ஆதாம் முதல் உங்களுக்கு எனக்கும் கடைசி மனிதன் வரைக்கும் உடைய பாவம் மன்னிப்பின் அச்சாரம். ஆமென். பாவ மன்னிப்பின் சீட்டு முத்திரை போட்டார். அவர் ரத்தத்தினாலே முத்திரை போட்டார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் மீட்பை உண்டு பண்ணினார். அந்த மீட்பின் சீட்டு அந்த அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? உதாரணத்துக்கு மத்திய சுவிசேஷம் 9 அதிகாரம் 2 வசனத்தை வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 9 அதிகாரம் 2 வசனம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இது காலையில் வாசிக்கும்போது அந்த மன்னிப்பு சீட்டை மறுபடியும் நான் எனக்கு ஆண்டவர் கொடுத்த சீட்டு படித்து பார்த்தேன். அல்லேலூயா. எனக்கு கொடுத்த சீட்டு உங்கள் கையில் எல்லாருக்கும் சீட்டோடு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரசீது, பாஸ்போர்ட். அல்லேலூயா. வெளியே போகும்போது இதான் சேர்த்து ஐடென்டி கார்டு இல்லாமல் பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியுமா? அது இருக்கோ இல்லையோ,
ஆனா இந்த பாஸ்போர்ட் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அந்த அப்பப்போ எடுத்து பார்த்துக்கணும். என்ன எழுதிக்குமா? மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. காலையில் அந்த வார்த்தையை மனதில் பார்த்தேன், என்னுடைய மன்னிப்பு சீட்டை பார்த்தேன். கீழே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால முத்திரிக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. மகனே, மத்தேயு 9:2 மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. மகளே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இதை விட சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அவங்க இருக்குங்களா? அல்லேலூயா. இந்த சீட்டு இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார். நமக்காக சிலுவையிலே தேவ ஆட்டுக்குட்டியாக உலக எல்லாருக்காக ரத்தத்தை சிந்தி மன்னிப்பின் சீட்டை கொடுக்கிறார். அந்த சீட்டை நாம் என்ன செய்ய வேணும்னா எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் வாங்கி அக்செப்ட் பண்ணி கீழே கையொப்பமிட்டு வைத்துக் கொள்கிறோமா, அல்லது வாங்கி தூக்கி குப்பையில போடுகிறோமா என்பதை வைத்துத்தான் நம்ம ஆண்டவருடைய வாசனம் சொல்லுது. மத்தேயு 1:21 வாசம் என்ன செய்தோம்? தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை அவர்களை ரட்சிப்பார். அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவரை ரட்சிப்பார். என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினால பாவ மன்னிப்பு உங்களுக்கு எனக்கும் முத்திரை போட்டு கொடுக்கிறார், எல்லாருக்கும் அறிவிக்கிறார். உலகம் எங்கு போய் இந்த சர்வ சிருஷ்டிக்கும் இந்த ரட்சிப்பு மன்னிப்பு பட்டது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது ரட்சியை அறிவிங்கள், அவளுக்கு தெரிவியுங்கள். அந்த மன்னிப்பு சீட்டை அவர்கள் கையில நீட்டுங்கள், கீழே ஒப்பமிட்டு ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றார், அந்த சீட்டை உங்களை அறிவிக்கும் போது, என்னை தேடி வரும்போது, நான் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய கையொப்பம் விடும்போது நான் என்ன செய்யறேன்? அவருடைய பிள்ளையாக அதிகாரம் பெறுகிறேன். இங்க அவருடைய ஜனமாக மாற்றுகிறேன். அவர் ஜனத்தில் ஒரு அங்கமாக நான் மாறுகிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்றார் மத்தேயு 1:21 இயேசு யாருக்கு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். எல்லாருக்கும் ரட்சிப்பு கொடுக்கிறார். ஆனால் அங்கீகரி ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நம்ம கையில பெற்றுக்கொள்கிறோம். இங்க நான் வரும்போது ஒரு அகதியாக வருகிறோம். அரசாங்கம் உங்களுக்கு அங்கீகரித்து ஒரு முத்திரை போட்டு இந்த தேசத்துல நீங்க ஒரு என்னோட கான்ஸ்டியூஷன், இப்போ நான் கான்ஸ்டியூஷன்ல இருக்கேன், இந்த நேஷனே மாறல, ஆனா எனக்கு ஒரு அங்கீகாரம் 10 வருஷம் காத்து கொடுத்திருக்கிறது. 3 மாதமும் அதிகாரம் கொடுத்திருக்கு இந்த தேசத்தில் இருப்பதற்கு. அந்த முத்திரை போட்ட சீட்டு இந்த சுதந்திரமாக இந்த நாட்டில் வாழ வைக்கிறது. அல்லேலூயா. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கொடுக்கிற அந்த சீட்டை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நான் நீ பெற வேண்டும். அல்லேலூயா. நாம் பெற வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சிலுவையிலே ஆண்டவர் உலகத்தில் பிறந்த நோக்கம் அவர் மரிப்பதற்காகவே பிறந்தார். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு எனக்கு ரத்தத்தை சிந்தி மீட்பை உண்டு பண்ண அவர் பிறந்தார். அவர் நிறைவேற்றி முடித்தார். முடிந்தது என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு உங்களுக்கு முன்னாக அந்த பாவ மன்னிப்பின் சீட்டை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நானும் ஏற்றுக்கொண்டவர்களாக, அதில் நம்முடைய பெயரை கையெழுத்து ஒப்பமிட்டு பெற்றுக்கொண்டவர்களாக நாம் உலகத்தில் வாழும்படி கிருபை செய்திருக்கிறார். ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். யாருடைய சீட்டிலே உங்கள் கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டு நீங்களும் நானும் பாக்கியவான்கள். இன்னும் நம்ம சபையில் வருகிற மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் தெரியுமா? கீழே ஒப்பமிடுவதற்கு என்ன ஆதாரம்? மார்க் 16:16 வாசிப்புமா? மார்க் 16:16 மார்க் சுவிசேஷம் 16:16 சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் 16:16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆமென். 16:16 நான் 19 வயதுல ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன வழிநடத்தின வசனம் இது. ஒருவர் எனக்கு ஒரு கிறிஸ்தவர் யாருமே சபைக்கு வாங்கணும் கூப்பிட்டதில்லை. நான் ஆண்டவரே என்னை நடத்தினேன். நானே சபைக்கு வரட்டுமான்னு கேட்க வைத்தார். ஞானஸ்தானம் பெறுங்க என்று யாரும் சொன்னதில்லை. ஞானம் பெற்றதை நான் கண்ணால பார்த்ததும் இல்லை. ஞானஸ்தானம் என்பது என்னால் கண்ணால இந்த காட்சி பார்த்தது இல்லை. ஆனால் ஆவியானவர் என்னை ஞானஸ்தானம் நான் பெறலாமா, நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி என்னை நடத்தின ஒரு அருமையான மூத்த சகோதரன் ஜெய்சிலன் என்ற அண்ணன்
என்னோட படித்தவர் தான். அவருக்கு நான் ஆவியான என் நாவை திறக்க வைத்தார். ஞானஸ்நானம் பெறணும். எனக்கு தெரியாது, சபையில் ஞானஸ்நானம் ஆறன்னு பார்த்ததில்லை. கர்த்தருக்கு கிறிஸ்தவத்தில் அல்லேலூயா. ஆவியினாலே நடத்தப்படுகிற வாழ்க்கை, தேவ ஆவியினாலே. நீங்கள் நான் ஆவிக்குரியவர்கள். மரியாள் கர்ப்பவதியானது பசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. அது ஆகவே நீங்களும் நானும் பசுத்த ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் நீங்கள் நான் பிறக்க இருந்திருக்கிறோம். அவர் பாவ மன்னிப்பின் நற்செய்தியை நம்மகிட்ட தேடி வரும்போது நாம் கையெழுத்து ஒப்பமிட்டு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் தான் மார்க்கு 16 அதிகாரம் 16ஆம் வசனத்துல விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். இந்த 3 வார்த்தை தான். நான் புதிய படிக்கும் போது மனப்பாடமாக நோட்புகளை எழுதி வைப்பேன். அதில் மனப்பாடமாக எழுதப்பட்ட வார்த்தையில் முதலாவது வார்த்தை மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 to 25 வரைக்கும். முதல்ல நான் எழுதி பார்த்த ஒரு நோட் புக்கில். அப்போல்லாம் கிறிஸ்தவனோட தொடர்பு இல்லை, தனிமையாகவே. பவுல் சொல்றார் இல்லையா, நான் ஒரு விதத்திலும் கற்றதும் இல்லை, நான் அப்போஸ்தலர் போனதும் இல்லை, ஆண்டவரே என்னை போதித்தார். சில வருடங்கள் கழித்தான் நான் அப்போஸ்தலரை பார்க்க சென்றேன்னு சொல்றாரு. அதுபோல ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபை 1 வருஷமாக ஆண்டவரே என்னை நடத்தினார். இதை மனப்பாடம் பண்ணணும், எழுதி பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவரே என்னை வழி நடத்தினார். பாடப்புத்து போடவே இதை நடத்தினார். அதில் மார்க் 16 அந்த 1 வருஷத்துல மனப்பாடமாக இருந்து பயிர்ந்த வார்த்தை. 2வது வருடம் போது இது விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்றது விசுவாசிக்கிறேன், நம்பிக்கை அது தெரியுது, விளங்குது. ஞானஸ்நானம் என்பது அதுக்கு சொல்லும்போது அதே சமயத்தில் ஞானஸ்நானம் பெற வைத்தார். இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நற்செய்தியை ரட்சிப்பை நான் கையெழுத்து போட்டு பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் விசுவாசிக்கிறோம். முதலாவது அவர் தேவன் என்றும் தேவகுமாரன் என்றும் அவர் ரட்சகர், அவர் ஒருவரே ரட்சகர், அவரும் ஒரு ஆண்டவர், அவரும் ஒரு தேவன் அல்ல, அவர் மட்டுமே, அவர் ஒருவரே, அவரால் ஏந்தி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை என்ற விசுவாசம் வரணும். 2வது அதை அறிக்கை பண்ணி ஞானஸ்நானம் பெற வேண்டும். விசுவாசம் உள்ளவன் ஆகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இம்மையில அப்படி ரட்சிக்கப்படும் போது இதுதான் கையெழுத்து போட்டு பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொண்டு நீங்கள் நான் பாக்கியவான்கள். இன்னும் நம்ம சபையில நம்ம குடும்பத்துல யாராவது கையெழுத்து போட்டு ஞானஸ்நானம் விசுவாசிக்காம இல்லை விசுவாசித்தும் கையெழுத்து போடு ஒப்பம் இல்லாமல் இருக்காங்களா, அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். விசுவாசிக்க வேண்டும், கையொப்பம் விட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையை அந்த தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சபையில சேர்க்கப்படுகிறார்கள். அது மாத்திரம் இல்லை, மத்திய 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார். அவர் ஜனங்களாக மாற்றப்படுகிறோம். விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெறும்போது அவர் ஜனங்களாக மாற்றப்படுகிறோம். அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, தமது ஜனங்களை மாறின பிறகு அவர் பாவங்களை நீக்கி 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 சுத்திகரிக்கிறார். இல்லையா? அதோடு முடி போதில்லை, அவர் பிள்ளையாக மாறுவது மாத்திரமில்லை, அது துவக்கம் தான். இல்லையா? அதன் பிறகு தம்முடைய கிரியை நம் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஆரம்பிக்கிறார். நாம் ஜீவன நாள் எல்லாம் பசுத்தம் உள்ளவர்களாக அழைக்கப்பட்டு பசுத்தத்தின் மேல் பசுத்தம் வெளிப்படுத்த கடைசியா சொல்லும்போது பசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியை செய்கிறோம் இன்னும் நீதியை செய்யட்டும் என்று சொல்லி அனுதினமும் நம்முடைய நீதியின் பாதை நடத்துகிறார். பசுத்தத்தின் மேல் பசுத்தமடை செய்கிறார். அவர் பூரணப்படுத்தி பசுத்தமான பசுத்தராகிய தேவன் அவர் வாசமா இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல நீங்களும் நான் இருக்கும்படி சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். இன்றைக்கும் அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை மீட்க பிறந்த நம் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில மகிழ்ந்து களி கொண்டிருக்கும் நாளில நம்மை மீண்டுமாய் நம்மை அர்ப்பணிப்போம். அவர் வருகை மட்டுமாய் அவருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்ம சபையையும் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே நடத்தும்படியாக நம்மை ஒப்புக் கொடுப்போம். நம்மை அழைத்தவர் உண்மையிலவர், அவர் அப்படியே செய்வார். ஆமென்.